தலை எப்போவுமே தலை தாங்க. அவர் அதுக்கு ஒர்த்தான ஆள் தான். அவருக்கு அந்த விருது வழங்குனது வந்துட்டு மிகச்சிறப்பு. அவரை பற்றி நம்ம ரொம்ப பெருமைப்படணும். தமிழன்ற முறையில் நான் அதை பெருமைப்படுறேன். பாராட்ட வேண்டிய ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுருக்காரு. கொஞ்சம் திறமையான மனுஷன். அஜித் அவர்களே, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த அவார்டு வாங்கியதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய விழா முயற்சிப்பாரும் இன்னும் மென்மேலும் உயர்ந்து வர வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக நினைக்கிறேன் சார். ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஹியூமன். ஸோ அவர் கொடுத்தது நல்ல விஷயம் தான். இவ்வளோ லேட்டாக கொடுத்துருக்காங்க தான் யோசிக்கிறேன். முன்னாடியே கொடுத்துருக்கோம். நல்ல விஷயந்தான் சார். நம்ம ஊர்லேருந்து ஒருத்தவங்களுக்கு வந்து பத்மபூஷன் கிடச்சிருக்குன்னா நம்ம பாராட்டணும், கொண்டாடணும். ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு தளபதி ரசிகர்னா தலைக்கு அவார்டு கொடுத்து ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துடுறாரு. ரேஸ் விடாமல் இருக்கிறாரு பார்த்தீங்களா, அதுவே ரொம்ப சந்தோஷம் தான். பெருமை, தமிழ்நாட்டுக்கு பெருமை. சினி வந்து ஒரு சைடாக தான் வச்சுருந்தாரு கிடையாது. மெயின் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அந்த ரேஸிங்கு இதில் தான் அவருக்கு ஆர்வம் அதிகம். அதே மாதிரி நம்ம மக்கள் தொண்டு நிறைய செஞ்சுருக்காரு. அது கரெக்டான ஒரு பர்சனுக்கு கொடுத்துருக்காங்க, ஆனால் லேட்டாக கொடுத்துருக்காங்க. பைக் ரேஸில் எவ்வளோ அடிப்பட்டாலும் இன்னமும் அவர் அச்சீவ்மெண்ட் பண்ணி தான் இருக்கார். கண்டிப்பாக அந்த என்னோடய அச்சீவ்மெண்ட்டை கண்டிப்பாக நிறைவேற்ற முடியும்ன்ற நம்பிக்கையோடு பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்னமும். இப்போ அந்த இந்தியா லெவலில் நம்மளுக்கு 3ஆவது இடம்ன்றது நம்மளுக்கு பெருமை தானே.